ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம எவ்வளோ ஆப் வேணால் யூஸ் பண்ணியிருப்போம். வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் இப்படி எக்கச்சக்கமான ஆப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து யூஸ் பண்ண ஆப்பே கிடையாது. நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு, வீடியோ சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லை ஒரு ஃபோட்டோஸை சேவ் பண்ணியிருப்போம். நம்ம யூஸ் பண்ணுற ஆப் ஒரே ஆப் வந்து நம்ம வந்து கூகுள் கேலரி ஆப் பற்றி தான் நான் சொல்கிறேன். அந்த ஆப் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த கூகுள் கேலரி ஆப்பில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. நான் வீடியோக்குள்ள போய் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க அது என்ன ட்ரிக்குன்னு நான் வீடியோ போய் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கேலரி ஃபோட்டோ தொலைஞ்சிருச்சு, இல்லை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எங்கே எடுக்கணும்னா உங்களுடைய கூகுள் கேலரி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கணுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பக்கத்தில் உங்களோட நேம் வந்து போடுங்க. இப்போ நான் என்னுடைய ஃபோட்டோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இதில் பார்த்தா எல்லாருடைய ஃபோட்டோ வந்து இதில் தான் இருக்கும். நீங்கள் வந்து இதிலே வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வீடியோஸு, ஃபோட்டோஸு எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல வந்து இதிலே வந்து எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ட்ரிக்குன்னு சொல்லலாம். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு இதை வந்து நான் கிளிக் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவனோட வீடியோஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. வீடியோஸு எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் இதிலே சர்ச் பண்ணி நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் வீடியோஸ், ஃபோட்டோஸ் இதுலேயே எல்லா ஆப்ஷனும் இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதிலேயே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ நீங்கள் இதிலே எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ட்ரிக்கு. இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.